வணக்கம். இன்றைய செய்திகள். திருப்பூரில் தவிக தலைவர் விஜய் நடத்திய ரோட் ஷோவில் திரண்ட கூட்டம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. கொங்கு மண்டலம் பொதுவாக அதிமுகவின் கோட்டை என்ற ஒரு அடையாளம் இருக்கிறது. அதிமுகவுக்கு நேரடி போட்டி திமுக தான். தேர்தல் திருவிழாவின் போது இரு கட்சியினர் சார்பில் நடக்கும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம், வேட்பாளர் அறிமுக கூட்டம் போன்றவற்றிற்கு சாறை சாறையாக வாகனங்களில் மக்கள் அழைத்து வரப்படுவர். அவர்களுக்கு உணவு, குடிநீர், பணம் என அனைத்தும் கட்சியின் உபயம்தான் வழங்கும். இந்நிலையில் தவிக தலைவர் விஜய் அவிநாசி மற்றும் பெருமாநல்லூருக்கு வந்தார். கோவை விமான நிலையத்திலிருந்து அவிநாசி வழியாக பெருமாநல்லூர் வந்த அவருக்கு வழி நெடுகிலும் கட்சியினரும் ரசிகர்களும் கரைபுரளும் உற்சாகத்துடன் வரவேற்பு கொடுத்தனர். கொங்கு மண்டலத்தில், அதுவும் நகரப்பகுதி அல்லாத பெருமாநல்லூர் அவிநாசியில் விஜயை பார்க்க திரண்ட கூட்டம் சற்றே மிரளத்தான் செய்திருக்கிறது. இந்த கூட்டத்தை ரசிகர் பட்டாளம், சினிமா பிரியர்கள் என பலரும் பலவாறு விமர்சிக்கத்தான் செய்கின்றனர். எதற்காக விசிலுக்கு ஓட்டு போட போறீங்க என்ற கேள்விக்கு விஜய் கட்சிங்க அவ்வளவுதான் என ஒற்றை வரி பதில் மட்டுமே மக்களிடம் வருகிறது. பிற கட்சியினர் காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கும் நிலையில் தங்களது சொந்த காசை செலவழித்து வந்து சென்றிருக்கிறது இந்த பெருங்கூட்டம். ஒவ்வொரு கட்சியிலும் கட்சி சார்பிலேயே கட்சி துண்டு, சின்னம் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும் நிலையில் இங்கு நிலைமை தலைகீழாக உள்ளது. கட்சி துண்டு 50 ரூபாய், விசில் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்தவாறு ஏராளமானோர் வழிநெடுகிலும் நின்றிருந்தனர். கட்சியினரும் காசு கொடுத்து அவற்றை வாங்கிச் சென்றதை பார்க்க முடிந்தது. இந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமா என்பதே இப்போதைய பேசு பொருளாக உள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் நடத்தை விதிகளை மீறி போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தியதாக தவிக தலைவர் விஜய் மீது சென்னை மாம்பலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் டி நகர், 1000 விளக்கு, எழும்பூர் ஆகிய 3 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய விஜய்க்கு அனுமதி தரப்பட்டிருந்தது. அதன்படி நீலாங்கரையில் தன் வீட்டில் இருந்து புறப்பட்ட அவர் டி நகர் நியூ போக் சாலைக்கு நேற்று மாலை 4:10 வந்தார். வேனில் நின்றபடி கையசைத்த விஜய் 5 நிமிடங்களில் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அடுத்தபடியாக 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட வள்ளுவர் கோட்டத்தில் பிரச்சாரம் செய்ய அனுமதி வாங்கப்பட்டது. ஆனால் அங்கும் விஜய் பேசாமல் வேனில் நின்றபடி கையசைத்து சென்றார். டி நகரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ரோட் ஷோ நடத்திய விஜய் விதிகளை மீறியதாக புகார்கள் எழுந்தது. அதன்படி தேர்தல் நடத்திய விதிகளை மீறி போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தியதாக தவிக தலைவர் விஜய் மீது மாம்பலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பறக்கும் படை அதிகாரி சந்தோஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் தவிக வேட்பாளர் ஆனந்த், தென் சென்னை மாவட்ட செயலாளர் அப்புனு ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த நியூஸ். விஜய் தலைமையிலான தவிகவிற்கு ஓட்டு போடுவதற்காக வெளிநாடுகளில் வசிக்கும் பலர் இந்த முறை சொந்த ஊருக்கு வரப்போவதாக சமூக வலைதளங்களில் நேரடியாக பதிவிட்டு வருகின்றனர். கடந்த தேர்தல்களில் வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் தேர்தல்கள் குறித்து தங்கள் கருத்துக்களை மட்டுமே சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்தனர். நேரடியாக பங்கேற்பது அரிதாகவே காணப்பட்டது. ஆர்வம் இருந்தாலும் பயண செலவு, வேலைவாய்ப்பு சிக்கல்கள் போன்ற காரணங்களால் அவர்கள் வராமல் இருந்தனர். ஆனால் இம்முறை அத்தகைய தடைகளை தாண்டி ஆயிரக்கணக்கில் செலவிட்டு ஓட்டு போட வர இருப்பது பிற கட்சியினருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவே கூறப்படுகிறது. அண்ணா, இது உனக்காக என பலர் பயண டிக்கெட்டை மகிழ்ச்சியுடன் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். துபாய், பிரான்ஸ், சீனா, ஜெர்மனி, குவைத், ஓமன், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து தமிழகம் வர தயாராகி வருகின்றனர். கடந்த தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தலில் ஓட்டுப்பதிவு அதிகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்ஆர்ஐ மக்களின் வருகை தேர்தல் அரசியலில் ஒரு மாற்றத்தை சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பட்டியலின அமைப்புகளின் நிர்வாகிகளின் வீடுகளுக்கு சென்று தமிழக உளவுத்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். எழுத்தாளர் ஷாலின் மரியல் ஆரன்ஸ் தலைமையில் தலித் அறிவுசார் குழுமத்தைச் சேர்ந்த பேராசிரியர்கள் லட்சுமணன், ராமஜெயம், எழுத்தாளர் அருள்முத்துக்குமரன், தகவல் உரிமை செயற்பாட்டாளர் கார்த்திக், அறிவு சமூகம் அமைப்பின் நிறுவனர் தமிழ் முதல்வன், வணங்காமுடி பதிப்பக நிறுவனர் தமிழ்முரசு, தமிழ்நாடு பறையர் பேரவையைச் சேர்ந்த பேராசிரியர் கதிரவன் ஆகியோர் பழனிசாமியை சமீபத்தில் சந்தித்து வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் இவர்களின் வீடுகளுக்கு சென்று தமிழக உளவுத்துறையினர் பழனிசாமியை எதற்காக சந்தித்தீர்கள், இதற்கு யார் ஏற்பாடு செய்தது என அச்சுறுத்தும் வகையில் அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டதாக
பட்டியலின அமைப்புகளின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எழுத்தாளர் ஷாலின் மரிய லாரன்ஸ் வெளியிட்ட பதிவில், பழனிசாமியை நாங்கள் சந்தித்து வந்த பின் மறுநாளே பட்டியல் சமூக செயற்பாட்டாளர்கள் இல்லத்திற்கு சென்று தமிழக உளவுத்துறை விசாரித்துள்ளது. இது அதிமுகவை ஆதரிப்போரை அச்சுறுத்தும் வகையில் உள்ளது. உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் இன்னும் மாற்றப்படாமல் இருப்பதே இதற்கு காரணம் என்று கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.